இப்போ வந்து எனக்கு இந்த எலிமெண்ட் வேணும், அந்த எலிமெண்ட் வேணும், பிஸ்னஸாக வேணும், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுங்கிற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை. இப்படி தான் நீங்கள் கதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இதே மாதிரி சொல்லுங்கிற ஃப்ரீடமும் எனக்கு இருந்தது. அது இல்லைன்னா அந்த பியூர் ஹாரர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு உருவாயிருக்குமாங்கிறது தெரியல. பட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹோம்ஒர்க் பண்ணி முன்னாடி எல்லாம் லாக் பண்ணிட்டு தான் சார் ஷூட் கேட்பாங்க. சார் டைரக்டர் சார் இப்போதான் சொன்னால் பாலசரவணன் இருக்கிறாருன்னு. நீங்கள் கிளாமர் இல்லை, காமெடி இல்லை, நீங்கள் அப்போ காமெடி இருக்கோ? இல்லை, பாலசரவணன் இருக்காரு, காமெடின்றதை பற்றி கேட்கலாம். கிளாமருக்கு எனக்கு என்ன சம்மந்தம், எனக்கு புரியலையே. இல்லைண்ணே, அதான் நான் சொல்லுங்க. பண்ணுறதே எங்களுக்கு கிளாமர். நான் இத்தனை நாள் காமெடி பண்ணுறேன் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தெரியுது. ஓகேண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணே. இல்லை அதானே, நமக்கு எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசைண்ணே. ஒரு குணச்சித்திர கேரக்டர் நடிக்கணும், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிக்கணும், ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு எல்லா கேரக்டரும் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அது நம்ம நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஷேர் பண்ணும்போது நம்ம நண்பர்கள் அவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் போது அது நம்ம கொடுக்கும்போது ஓகே இனிமே இப்படி போகணும், அதாவது காமெடியும் பண்ணணும், இந்த மாதிரியான சீரியஸ் கேரக்டர்களும் பண்ணணும், ரெண்டையும் கலந்து பண்ணணுன்றதானே நம்மளுடைய ஆசை. ஆமாண்ணே, அதான் சொன்னாப்லேண்ணே, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா. ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் கதையின் நாயகனாக பாலசரவணன். நிறைய பேர் சொன்ன பார்க்கும்போது சிம்பு சார் வந்து இந்தியன் 2ல் வந்து வெயிட் போட்டால் ரொம்ப கஷ்டம், நடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்ட்டு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அவர் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமாம், அவர் ஏதாவது சொன்னாரா? வெயிட்டில் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு அவர் கொடுத்த ஒரு அட்வைஸாக வந்து ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பசியை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா நல்லா நமக்கு சாப்பாடு போட்டுருக்கோம். விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து குழந்தையாக இருக்கும்போதே சொல்லலாம். அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ஃபர்ட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பசிங்கிறத நம்ம அனுபவிச்சதே கிடையாது இல்லையா? அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க? கிட்டத்தட்ட 40 கிலோ குறைச்சார் அவர். இதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க? நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் குறைக்க வேண்டியது இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் டயட்டு என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணிங்க, அது உங்களுடைய கம்ஃபர்ட்டு. ஆனால் ஒரே ஒரு ஃபீல், அந்த பசிங்கிறது இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டோம். எத்தனையோ பேர் பசியால் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை வந்து தங்களோட வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து பார்ப்போம்னு யோசிங்க, இதை அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை அச்சீவ் பண்ணேன். 30 கிலோ குறைச்சேன் 3 மாதத்தில். வெள்ளிக்கிழமை அவ்வளோ கூட்டம். ஆனால் இப்போவும் வெள்ளிக்கிழமை நிறைய தமிழில் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் கூட்டம் இல்லை, பெரிய வெற்றி படம் அமைதில்லை. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிங்க? அப்புறம் இப்போ உள்ள ஹீரோக்களில் கொஞ்சம் ஒரு சாயல் மாதிரி இருக்குன்னா ஜெய்சங்கர் சார் வரணும் யார் சொல்லுவீங்க? இப்போ சாயல் பார்த்தா நான் தான் சொல்லணும். ஆனால் நான் ஹீரோ பண்ண முடியாது விஷயம் வேறு. சரிங்களா? ஸோ ஹீரோஸ் இனி பார்த்தீங்கன்னா அப்போடைய டைமில் இட் வாஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹீரோஸு. ஸோ மாற்றி எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், அப்புறம் அப்பா முத்துராமன் சார், அப்புறம் ரவிச்சந்திரன் சார். ஸோ இது ஒரு 5-6 பேர் 8 பேர் தான் இருந்தாங்க. ரெண்டாவது மீடியா கூட அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி தேட்டர்ஸ். அப்போ சேட்டலைட்டில் ஓடிடியில் எதுவுமே இல்லை. ஸோ எல்லா பீப்புளுமே தேட்டர்ஸ் போய் வந்து தான் பார்ப்பாங்க. ஸோ தட் வாஸ் மீடியா பார்ட் ஆஃப் இட். இன்னைக்கு டோட்டலாக மாறி இருக்கு. அப்போ இருந்த டைம் வேறு, இப்போ இருந்த டைம் வேறு. அண்ட் ரிகார்டிங் மூவிஸ் நாட் கம்மிங் அவுட் நான் சொல்கிற மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்றைக்கி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ரிக்ளேஷன் ஒரு 2 பேர் போனாலே 2000 3000 மினிமம் அந்த பாப்கார்ன் வாங்கி டிக்கெட் வாங்கி போடுறதுங்க. ஸோ தேட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா த ஸ்டோரி ஷுட் பி குட். ஸ்டோரி நல்லா இருந்தால் தான் தேட்டருக்கு நீங்கள் ஆடியன்ஸ் வராங்க. இல்லைன்னா ஃபஸ்ட் இயரில் ஷோவில் உட்காந்தே டைப் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு சீன் பார்க்கச்சே படம் எப்படி இருக்குன்னு மெசேஜ் போயிடுது வெளில. அதுக்கு மீறி தேட்டருக்குள்ளே வரணும் ஸ்டோரிஸுங்க. ஸ்டோரி நல்லா எடுத்து டெஃபினட்டாக நல்ல ஸ்டோரி கிளிக் ஆகும். இப்போ மகாராஜா வந்தது, விஜய் சார் நல்ல கிளிக் ஆச்சு. ஸோ ஸ்டோரி இஸ் த பேஸ் பாயிண்ட். ஸ்டோரி பேக் போனாக இருந்து 100% நல்லா இருந்தால் தேட்டருக்கு ஆளுங்க வருவாங்க. ஸோ ஸ்டோரியாக தான் தட்ஸ் வாட் திருப்பி அதாவது வேறூஸ் நாங்கள் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பிகாஸ் எங்களுக்கு ஸ்டோரி நல்லா இருக்கணும். We want to encourage new directors so that audience will come to the theatre. அது எங்களுடைய மெயின் குறிக்கோளாக இருக்குது எங்களுக்கு. ஹோப்ஃபுல்லி we should achieve that. இருக்கணும். அது வந்து ஓரமாக வந்துட்டு போனாலும் ஓகே. நந்தலாலான்னு ஒரு படம். அந்த படத்தில் நாசர் சார் ஒரு சில மணி துளிகளுக்கு மட்டுமே அப்படின்னு கீழே டைட்டில் போட்டு லாரி ஓட்டுற டிரைவராக வந்திருப்பார். தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டியிருப்பார் அந்த படத்தில். ஸோ அதுதான் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அங்கே எடுத்துக்கிட்டது தான். இப்போ எந்த படத்தில் நல்ல படத்தில் நான் இருக்கணுன்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதுவுமே வந்து நான் அந்த படமே தொப்பி வந்து ஹாரர்ன்றதை ரிவீல் பண்ணலை. படம் கடைசியாக பார்க்குறப்ப தான் அந்த ஹாரர்ன்றது இருக்கும். அது சரியாக வந்து கொண்டு போய் சேர்க்கல. பட் இந்த படம் முழுக்க ஹாரருங்க. இதை சொன்னாங்களா இல்லைன்னு தெரில. எல்லாமே ஃபஸ்ட் டைம் டே ஹாரர் அப்படின்றது யாருமே மென்ஷன் பண்ணலன்னு நினைக்க சொல்லிட்டீங்களா? அப்போ தூங்கிட்டேனா? இல்லை
ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் இந்த படம். ஃபஸ்ட்டு அது ஹிஞ்ச், அது இந்த படத்தோட யூஎஸ்பியே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் டே ஹாரர். ஹாரர்னாவே நம்ம வந்து படங்கள் பார்த்து இருட்டில் தான் இருக்கும். திடீர்னு வந்துட்டு மால் வந்து போய் நிற்கும், அது இருக்கும். வெளிச்சத்தில் முதல் தடவை நீங்கள் வந்து பேய் படம் பார்க்க போகிறீங்க. அந்த பேய் படம் உங்களை பயமுறுத்த போகுது. சீட்டோட எட்ஜில் நீங்கள் உட்காந்து படம் பார்ப்பீங்க. அதுக்கு டெஃபினட்டாக நான் 100% ஷோர்ட்டாக சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று நான் செம்மையாக ஒன்று சொல்லிக்கிறேன், செம்ம க்யூட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் வந்து சார் வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், வேறு லவ்லி சார், லவ்லி சார், நீங்கள் மேடை இருந்துச்சு வரப்போ என்னையா நானா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், கேட்டு வந்தது செம்ம சார். பட் விரோஸ் டீம் வேறு லெவல் கலக்கிட்டீங்க. நீங்கள் எல்லாம் அண்ணனுங்க தான் எங்களுக்கு. பட் இந்த மாதிரி நாங்களும் அடுத்த இதில் பண்ணணும். தேங்க்ஸ் ஸோ மச் சார். பேங்க்ல இருந்ததுனால தான் சார் அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். மேனேஜராக இருந்திருக்கேன் சார். லோன் கொடுக்கறது, லோன் வாங்குறது எவ்வளோ லோன் கொடுக்க மாட்டாங்க. மேனேஜராக இருந்தா நீங்களே நிறைய மைண்ட் வச்சிருப்பீங்களா எப்படி வாங்கலான்னு. சார் உள்ள 5 கோடி ரூபா கேஷ் இருக்கும், 5 ரூபா கூட எடுக்க முடியாது. ஒய்ஃப் வச்சு வாங்கிட வேண்டியதானே சார். யாரை வச்சாலும் கொடுக்க மாட்டாங்க சார், வாய்ப்பே இல்லை சார். பேங்க்லேருந்து வெளியில் வந்தாச்சு. ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தேடுறது வந்து அது வேற ஒரு ஜேர்னி சார். பேங்க் வந்து அது ப்ரொஃபஷனாக போச்சு. இது பேஷனை நோக்கி வெளியில் வந்து தொடங்கியாச்சு. எப்படி யுவசேன் வந்து பிடிச்சிங்க, ஜெய்சங்கர் சார் எப்படி பிடிச்சிங்க சார்? அதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆலிஸ் சூரி 2 பேர் மூலமாக கனெக்ட் ஆனது. அதான் உள்ளே வந்ததுமே ஆலிஸ் தான் தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச், பேச்சு வெளிச்சம் பார்க்குது உங்கள் மூலமாக வருதுன்னு சொல்லிட்டு. இட் ஆல் ஹேப்பன் பாசிட்டிவ்லி சார். எல்லாமே நல்லா முடிஞ்சது நான் நம்புகிறோம். படத்தோட ஒப்பிட்டதுன்னா குயிட் பிளேஸ் படம் பார்த்துருக்கீங்களா? குயிட் பிளேஸ், ஆமாம் சரிங்களா. அந்த படம் வந்து இதே ஜானரில் தான் இருக்கும். ஸோ வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி தான். ஒருவேளை அந்த படத்தோட ஜானர் தூக்கி எடுத்துருந்து இதில் இறக்குறீங்களா? ஏன்னா இங்கிலீஷ் படம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து தமிழ் படத்தில் ஏமாத்தினா தமிழ் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை சார். அப்படி பார்த்தா நிறைய இருக்குது சார். பேர்ட் பாக்ஸ்னு ஒரு படம் இருக்குது, ஓகே. அப்புறம் வந்து அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் சார். பிளேர் விச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பமே. ஏன்னா 1970s 80sலேயே வந்து பயமுறுத்திருப்பாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சொல்லிட்டு. ஸோ ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து எல்லா மூவிஸோட இன்ஸ்பிரேஷனுமே இதுக்குள்ளே இருக்குது. ஹாரர் படங்கள் பார்த்து பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நினச்சி எடுத்தோம். அந்த மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுனால இல்லை சார். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பட் சார் அது ஒரு அருமையான படம். பிஆர்ஓ தர்மா அண்ட் சுரேஷ் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான தேங்க்ஸ் வந்து சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட் தினேஷ். அவர் இங்கே வந்துட்டாரான்னு தெரியல, வந்துருந்தா இங்கே வாங்க. அவர் இப்போ இந்த ரிலீஸ்க்கு எனக்கு பயங்கரமான சப்போர்ட் அவர் தான் பண்ணிருக்காருன்னா, ஃபார் மீட்டிங் எவ்ரிபடி அண்ட் எல்லாத்தையும் பட்ஜெட்குள்ளே பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணிருக்காரு. தேங்க்யூ தினேஷ். அப்புறம் இந்த போஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணது சூர்யா மேம், சூர்யா சார், ஜோ மேம், ஐஸ்வர்யா ராஜேஷ், விஜய் சேதுனா, அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் அண்ட் முருகதாஸ் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ வெங்கட் பிரபு சார் ஆல்சோ ஃபார் ரிலீசிங் தி ட்ரெய்லர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பேச்சி படத்தோட டீமுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கவர் பண்ணுங்க, உட்கார்ந்து தான் இருக்காங்க, நான் பேசுறேன் ஒரு. ஸோ பிரஸ் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்கும்